வணங்குகின்ற சாமியா, வாழுகின்ற பூமியா? வாழுகின்ற பூமி தான் சாமி. வாழுகின்ற பூமி சாமிங்கிறதுனால தான் எங்க அண்ணன் துப்பாக்கி எடுத்தாரு. எங்க அண்ணன் கத்தி எடுக்கிறாரு. கத்தினா வெற்ற கத்தி இல்ல, கத்தி கத்தி எடுக்கிறாரு. மழை போச்சு, மணல் போச்சு, ஆறு போச்சு, காடு போச்சு, எல்லாம் போச்சுன்னு. அதே தான் தொடர்ந்து என் தம்பி, எங்க அண்ணன் எல்லாரும் கத்தி கத்தி எடுக்கிறாங்க. நம்ம மருத நிலத்தில் இருக்கிற காவிரி பசுமையான நிலம், உலகத்தின் நீண்ட சமவெளின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்படியே நான் வாழ்ற ஒரத்தநாடு பகுதி ஒரு வறண்ட நிலம், வானம் பார்த்த பூமின்னு சொன்னா உங்களால நம்ப முடியாது. அப்படிதான் அது இருந்துச்சு. 1936 எல்லிஸ்னு ஒரு இன்ஜினியர், ஒரு வெள்ளக்காரன் புது ஆறுன்னு ஒன்று கட்டி வெட்டி அந்த பக்கம் நீர் கொடுத்தான். அப்பதான் அது வளமான பூமியா மாறுனுச்சு. ஆனா இன்னைக்கு நான் சின்ன பிள்ளையில அங்க படிக்கும் போது, ஆத்துல விளையாடும் போது, கோடை காலத்துல குளிர்ந்தோன்னா தண்ணி வரும், கிணத்துல அள்ளி கை கழுவலாம். அதெல்லாம் எங்க போச்சு? நம்ம ஆட்சியாளர்கள் பண்ண வேலை. 250 அடியில இன்னைக்கு ஆழ்துளை கிணறு போட்டாலும் தண்ணி இல்லை. மீண்டும் நிலம் வானம் பார்த்த பூமியா போச்சு. ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூர்னு எல்லாம். அதுதான் இந்த சுதந்திர நாட்டில் 75 வருஷத்துல இவங்க செஞ்ச சாதனை. நம்ம என்ன சொல்றோம்னா, வாழுகின்ற பூமிக்கும் நாம தான், வணங்குகின்ற சாமிக்கும் நம்ம தான். அதனாலதான் பெருவுடையார் கோயில் குடமுழுக்குல தமிழ்ல பாடணும்னு நம்ம தான் வந்து நின்னோம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நாங்க களவாணி படம் எடுக்க வரும் பொழுது, இந்த ஊர் தஞ்சாவூர் ராசி இல்லாத ஊரு, இங்க போய் படப்பிடிப்பு வைக்காத, இங்க வச்சா இந்த படம் ஓடாது அப்படின்னு சொன்னாங்க. எங்களை பொள்ளாச்சியில் லொகேஷன் பார்க்க சொன்னாங்க. இந்த நிலமும் அந்த நிலமும் சம்பந்தமே இல்லை. கும்பகோணம் ராசியான ஊருப்பா, அங்கேயாச்சும் போய் பாருங்கப்பா, கதைக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லப்பா அப்படின்னு வந்து நாங்க இங்க பார்க்கும்போது தான் எங்களுக்கு உயிரே வருது. அப்ப நாங்க சொல்றோம் இங்கதான் படப்பிடிச்சு எடுத்தாகணும்னு. இல்லப்பா அது ராசி இல்லாத ஊர்னு. நான் பிறந்த ஊர் எப்படி இல்லையா ராசி இல்லாத ஊருன்னு. அங்க நாங்க போராடி அந்த படத்தை எடுத்தோம். அந்த படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிச்சு. அதற்கு பிற்பாடு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 100-200 படங்கள் வந்து எடுத்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு படத்துக்கும் நாங்க இந்த தஞ்சாவூர்ல இருக்க லாட்ஜு, ஹோட்டலு, பெட்ரோல் பங்கு, கார் ஓட்டுறவங்க, கறிக்கடை இப்படின்னு நாங்க பல கோடி ரூபா கொண்டாந்து செலவு பண்ணியிருக்கிறோம். நாங்க அரசியலுக்கு வராமவே 500 கோடி ரூபா கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த நிலத்துக்கு. அப்படி இந்த நிலத்து மேல அன்பு, காதல், உயிர், நேசம் இருக்கிற நான் வந்து எங்க அண்ணன் கூட நிக்கிறேன்னா, ஏன்னா ஒரே காரணம், நான் எப்படி என் நிலத்தை நேசிக்கிறேனோ தமிழ்நாட்டோட மொத்த நிலத்தையும் எங்க அண்ணன் சீமான் வந்து நேசிக்கிறாரு. வாழுகின்ற பூமியை சாமியா நினைக்கணும். சாமிய நம்ம வாழ்வின் அத்தனை உரிமைகளையும் சாமியிடம் பெறுவதற்கும் நாம் தமிழர் கட்சி தான் நிற்கும். நன்றி, வணக்கம். வரும் 26 சட்டமன்ற தேர்தலில் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி, பட்டுக்கோட்டை தொகுதி, பேராவூர் தொகுதி முழுமைக்கும் நாம் தமிழரை வெற்றி பெற செய்து, சோழமண்டலம் முழுவதும் இருக்கிற அனைத்து தொகுதியிலையும் வெற்றி பெற செய்து நாம் தமிழர் கட்சியின் கோட்டையை மாற்றணும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.